பெங்களூர்லேருந்து மணி அவர்கள் இந்த கட்டையை சரி பண்ணது வந்திருக்காங்க. பெங்களூர்லேருந்து முருகேசன் அவர்கள் திருத்தள்ளி அங்கேருந்து வந்திருக்காங்க. இந்த 3 கட்டையும் இப்போ வந்து வெயிட்டு கம்மி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டை முருகேசன் அவர்கள் கட்டை பார்த்தீங்கன்னா 7 கிலோ 375 கிராம் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம 4 கிலோ ஆக்கணும். மணி அவர்கள் கட்டை பார்த்தீங்கன்னாக்கா 6800 இருக்குது. இது வந்து 4.5 கிலோ ஆக்கணும். 4.5. இது வந்து 4 கிலோ ஆக்கணும். இது 4.5. இது 4, இது 4.5. இது வந்து 650. சிவராஜ் அவர்கள் அப்படியே வேணும். சிவராஜ் அவர்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். அப்படியே சிவராஜ் பெங்களூரு ஜேபி நகர் சிஸ்பேஸ் ஜருகநெல்லி. அவர் பேர் தீர்த்தள்ளி சிவமோகா டிஸ்ட்ரிக்ட் முருகேசன். அப்படியே கிடைக்கும். இப்போ இந்த கட்டையை பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதா வந்திருக்காங்க. இப்போ வந்து வெயிட் கம்மி பண்ணணும். இப்போ எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணுறது அப்படியே அவங்ககிட்ட கூட. இப்போ இதில் இப்போ இது 4.5 கிலோ 4 கிலோ இது 4.5 இது 4 இது வந்து 4.5 எல்லாம் 4 நாளே பண்ணியிருந்தேன். இதெல்லாம் எல்லாமே 4 தானே. அது எங்கள் மாமா 4 இது 4.5 இதுட்டா இது 4 ரெண்டுமே 4 வெயிட்டு கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்படியே கட்டை எடுப்போம். ஆனால் எனக்கு தூக்கம் போட்டு திருப்பி காமிக்கிறேன். நம்ம இந்த 3 கட்டையும் தான் இப்போ வெயிட்டு கம்மி பண்ணுறது பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ இதை வெயிட்டு கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். பெங்களூர் முருகேசன் பாருங்கள், அவர் கட்டை பாருங்கள். இப்போ வந்து 7,385 இருக்குது கேஜி. இது வந்து 4.5 கிலோ ஆகும். வயிறு வந்து 42 இருக்குது. இப்போ 40 வயிறு ஆகணும். இப்போ எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முருகேசன் பெங்களூர். முருகேசன் பெங்களூர் பாருங்கள். 42 வயிறை வந்து இப்போ 40 ஆகியாச்சு. ஏன்னா அது 4 கிலோ ஆகணும். அதனால் வயிறை குறைச்சாச்சு. இப்போ இது மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. உள் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். முருகேசன் பெங்களூர். முருகேசன் அவர்கள் பெங்களூர். மணி பெங்களூர் 6,800 கிலோ உள்ள கட்டையை 4 கேஜி ஆகணும். வயிறு வந்து 42 இப்போ 40 ஆகணும். பாருங்கள், இந்த கட்டையை வயிறு 40 ஆகணும். 42 வயிறு 40 ஆக்கி 4 கேஜி ஆகணும். மணி அவர்கள் பெங்களூர் 6,800 கேஜி. மணி அவர்கள் பெங்களூர் கட்ட பாருங்கள். வயிறு 40 ஆகியாச்சு. 42 வந்து 40 ஆகியாச்சு. ஏன்னா இது 4 கிலோ ஆகணும். அதனால் வயிற்று கம்மி பண்ணியாச்சு. மணி அவர்கள் பெங்களூர். அவர்களோட பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ உள் ஃபினிஷிங் பண்ணணும். மணி அவர்கள் பெங்களூர். இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ உள் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிப்பேன். மணி அவர்கள் பெங்களூர் கட்டை. மணி அவர்கள் பெங்களூர். இது வந்து 2வது கட்டை அவருக்கு பாருங்கள். வயிறு வந்து 40 ஆக்கியாச்சு. இப்போ வந்து இது 4 கிலோ ஆக்கணும். மணி அவர்கள் பெங்களூர். இப்போ 4 கிலோ ஆக்கிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அவர்கள் பெங்களூர் பாருங்கள். இது வந்து 2வது கட்டை. இது மேலே ஃபினிஷிங் பண்ணியாச்சு. உள்ளார வந்து தொப்பி பக்கம் சைடு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வளர்ந்தல் பக்கம் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். மணி அவர்கள் பெங்களூர். மணி அவர்கள் பெங்களூர் பாருங்கள். ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ வெளி இது பண்ணணும். இப்போ மேலே இது பண்ணணும் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மணி அவர்கள் இது வந்து 2வது கட்டை. மணி அவர்கள் பெங்களூர் அவர் கட்டை பாருங்கள். இது 2வது கட்டை. இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நைஸ் போட்டுட்டு பாலிஷ் போட்டு காமிக்கிறோம். மணி அவர்கள் பெங்களூர். மணி அவர்கள் பெங்களூர் பாருங்கள். இது 2வது கட்டை. இது மணி அவர்கள் பெங்களூர் பாருங்கள். ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சு போச்சு. பாலிஷ்லாம் போட்டாச்சு. எப்படி பாருங்கள் கட்டை. மணி அவர்கள் பெங்களூர். இது 2வது கட்டை. ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. மணி அவர்கள் கட்டை 2வது கட்டை பாருங்கள். இது வந்து முதல் கட்டை. அது 2வது கட்டை இருக்குது. முதல் கட்டை மணி அவர்கள் கட்டை. இப்போ உள் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம். மணி அவர்கள் பெங்களூர். மணி அவர்கள் பெங்களூர் தொப்பி பார்க்க முடிச்சாச்சு பாருங்கள். இது வந்து 1வது கட்டை. இது இப்போ தான் வளர்ந்தல் பார்க்கலாம். பாலிஷ் போட்டு காமிக்கிறோம். மணி அவர்கள் பெங்களூர் 1வது கட்டை பாருங்கள். ஃபுல் வேலை முடிஞ்சு வச்சு இப்போ மேலே ஃபினிஷிங் பண்ணணும். மேலே பாலிஷ் போட்டு காமிக்கிறோம்.
மணி அவர்கள் பெங்களூர், இது 1வது கட்டை. மணி அவர்கள் பெங்களூர் கட்டை 3வது கட்டை பாருங்கள், எப்படி பாலிஷ் போட்டு நீட்டாக பண்ணியாச்சு பாருங்கள். மணி அவர்கள் பெங்களூர். மணி அவர்கள் பெங்களூர் கட்டை பாலிஷ் போட்டு நீட்டாக பண்ணியாச்சு. மணி அவர்கள் 2வது கட்டை, முதல் கட்டை. பெங்களூர் மணி முதல் கட்டை. பாருங்கள், ஃபினிஷிங் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவர்கள் பெங்களூர் பாருங்கள், அவர் கட்டை பாருங்கள், மேல் ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு. முகுந்தன் அவர்கள் பெங்களூர் கட்டை எடுக்கிறோம், நீட்டாக பாலிஷ் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 4 kg தான். 6.5 கிலோ இருந்த கட்டையெல்லாம் 7 கிலோ இருந்த கட்டையெல்லாம் இப்போ 4 கிலோவாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ 4 kg ஆக்கியாச்சு கட்டையை. 4 கிலோ கட்டை, தவில் கட்டை. முருகேசன் அவர்கள் கட்டை பெங்களூர் பாருங்கள், கட்டை இப்படி ஆகிட்டு பாருங்கள். முருகேசன் அவர்கள் பெங்களூர் கட்டை. பெங்களூர்லேருந்து சிவராஜ் அவர்கள் வந்து இந்த கட்டையை சரி பண்ணுவாங்க. முருகேசன் அவர்கள், ஒரு மூர்த்தி அவர்கள், 3 பேர் வந்து இப்போ இந்த கட்டையை சரி பண்ணாங்க. இப்போ சரி பண்ணியாச்சு பாருங்க, ஃபுல்லாக சரி பண்ணியாச்சு பாருங்க. இப்போ இந்த கட்டையை ஃபுல்லாக சரி பண்ணியாச்சு. இப்போ அண்ணன் சிவராஜ் அவர்கள் பேசுவார். எப்படி இருக்கு சரி பண்ணதா? நல்லா இருக்குண்ணா, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப பாதை விழுகாதீங்க. இப்போ இது கேஜி பார்த்தீங்கன்னா 6.5 கிலோ இருந்தது. ஆமாம், இப்போ 4 kg தான். 4 kg வந்திருக்குது. ஆமாம், இந்த மாதிரி தவுள் எடுத்துகிட்டு வாசிக்குங்க. கச்சேரி மேலே எல்லாம் வாசிக்கணும்னா தொட மேலே நம்மளாம் கோயில் மூலத்துக்கு இந்த மாதிரி இந்த தவுள் இருந்தால் தான் நம்மளுக்கு வாசிக்க முடியும், இல்லைன்னா வாசிக்க முடியாதப்பா. கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அவர் முருகேசன் அவர்கள் பெங்களூர். இப்போ எப்படி உங்கள் கட்டை 7,600 இருந்தது, இப்போ 4 கிலோ இருக்கு. எப்படி இருக்கு கட்டை? இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குங்களா? இந்த கட்டை பாருங்க, இப்போ வந்து 3 கட்டை 4 kg தான் பாருங்க. பேர் மூர்த்தி அவர்கள் கண்ணால் கூட பேசுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறது வந்தாங்க. இப்போ சரி பண்ணியாச்சு. சரி பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி 4 kg வச்சுட்டு கோயில் மூலம் வாசிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், சீடியெல்லாம் போடாதீங்க. சீடியெல்லாம் போட்டிங்கன்னா கச்சேரி மேலே வாசிக்கிறதுக்கு சீடி போட்டுக்கோங்க. நான் வேணும்னு சொல்லலை. நான் கோயில் மூலம் வாசிக்கிறதுக்கு கச்சேரி அப்பப்போ கோயிலில் சாமி எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இந்த மாதிரி 4 கிலோவில் போட்டுக்கணும். உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. 4 கிலோவில் செஞ்சு இந்த மாதிரி வாசிங்க. கோயில் மூலமெல்லாம் கோயில் மூலம் விடாதீங்க. தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டை செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அண்ணா லோகநாத் அண்ணார் வீட்டில் இருக்கிறோம். நாங்கள் லோகநாத் அண்ணாத்திர வீட்டுக்கே வாங்க. நீங்கள் அவர் நல்லா பண்ணி கொடுக்குறாரு. தயவு செஞ்சு நீங்கள் வாங்க, அவ்வளோதான். ಹೋಗಿ ನೀವು ಒಂದು 5-6 kg ಇತ್ತು, ಇವಾಗ 4 kg ಅಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ಈ ಥರ ನಮ್ಮ ದೇವಸ್ಥಾನ ಎಲ್ಲ ಬಾರಿಸೋದಕ್ಕೆ ಈ ಥರ ವೆಯ್ಟ್ ಇಲ್ಲ ಕಟ್ಟೆನ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಅಂತ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, ಏನು ತೊಂದರೆ ಏನಿರಲಿಲ್ಲ. ಸೀಡು ಬೇಕಾದರೆ ಬೇರೆ ಡೋಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, ಬೇಕಾದರೆ ಏನು ಅವ್ರಿಗೆ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. ದಯವಿಟ್ಟು ಈ ಥರ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ನೀವು ಲೋಕನಾಥ್ರ ಹತ್ರ ಬನ್ನಿ, ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಡ್ತಾರೆ. ಅಣ್ಣ ಮಾತಾಡಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ನಾನು ತೀರ್ಥಹಳ್ಳಿಯಿಂದ ಬಂದಿದ್ದೆ. ತೀರ್ಥಹಳ್ಳಿಯಿಂದ ಬಂದಿರೋದು. ಇದು 6.5 kg ಇತ್ತು, ಈಗ 4 kg ಮಾಡಿದ್ದಾರೆ. ಉತ್ಸವಕ್ಕೆಲ್ಲ ಭಾರಿ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಸಿಡಿ ಹಾಕಿ ನಮಗೆ ಕೈಗೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ನರಕ್ಕೆಲ್ಲ ತೊಂದರೆ ಆಗ್ತಾಯಿದೆ, ಎತ್ಕೊಂಡು ಬರ್ಸೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಹಂಗಾಗಿ ಲೈಟ್ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ವಿ. ಇಷ್ಟು ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಆರೋಗ್ಯಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಇರುತ್ತೆ. ಉತ್ಸವ ಎಲ್ಲ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗ್ತದೆ. நீங்கள் கண்ணோட சொல்லுங்கள். ಬೇರೆ ಬೇರೆ சரி, ஓகே. பாருங்கள், கட்டை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ கிளம்புறாங்க, பேக்கிங் போட்டு கிளம்புறாங்க. எல்லாம் பெங்களூருக்கு கிளம்புறாங்க. உங்களுக்கு கட்டை சரி பண்ணால் வாங்க, புது கட்டை வேணும்னாலும் வாங்க, அனைத்து நம்மகிட்ட கிடைக்கும். இதை பண்ணி கொடுத்தாரு. ஆமாம், இது வந்து நம்ம இட்டாவான கட்டை தான் சரி பண்ண போகிறாங்க. ಎಲ್ಲ ರೂಮೆಲ್ಲ ವ್ಯವಸ್ಥೆ பண்ணி கொடுத்தாரு.
ಎಲ್ಲ ಸಾವಿರ ಬಂಡಾರ